சேலம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வருகின்ற 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம், கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். எங்க கழக தலைவர் எங்களை கழக நிர்வாகிகளை சந்திக்கிறாரு. அந்த கூட்டம் நம்ம சீலாம்பட்டி பகுதி பைபாஸ் அருகில் இருக்கும் தாளமுத்து நடராஜன் அவர்கள் கேவிபி கார்டன், அவர் வீட்டு அருகில் இருக்கும் கேவிபி கார்டன்ல நடைபெறுது. இதுல 5000 நிர்வாகிகள் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. அந்த 5000 பேரும் 5000க்கும் கீழ் தான், 5000க்கு மேல போக மாட்டாங்க. 5000 நிர்வாகிகளும் எங்க கழக நிர்வாகிகள் மட்டும்தான், பொதுமக்களுக்கோ மற்ற யாருக்குமோ அனுமதி இல்லை. இது ஒரு புதிய முயற்சியா எடுத்திருக்கோம். இதை தொடர்ந்து எல்லா தொகுதியிலுமே இந்த மாதிரி முதல் 5000 நிர்வாகிகள் எல்லாத்தையுமே வர சொல்லி, நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை வர சொல்லி அவங்கள மட்டும் கலந்து ஆலோசனை பண்றாரு. அதற்கப்புறம் மக்கள் சந்திப்பு கூட்டம் சேலம் மாவட்டத்தில் நடக்குது. அதுக்கு கால அவகாசம் இல்லாதனால அதற்கான மனுவை கொடுத்துட்டு அடுத்த மாசத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான வகையில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும். அதில் அனைத்து மக்களையும் கழக தலைவர் அவர்கள் சந்திப்பார். நாங்க மாவட்டம் சார்பாக 5 மாவட்டம் சார்பாக இந்த ஏற்பாடு பண்றோம். 5 மாவட்ட கழக செயலாளர் சார்பாக இந்த ஏற்பாடு பண்றோம். இந்த கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இதை ஏற்பாடு செய்யறது மட்டும் தான் எங்களுடைய வேலை. நாங்க தான் முழுக்க எங்களுடைய 51 நெறிமுறைகள் காவல்துறை கொடுத்திருக்காங்க. அந்த நெறிமுறைகளோட நாங்க ரெடி பண்றோம், ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இதுல கழக நிர்வாகிகள் எப்ப கழக தலைவர் எப்ப கலந்துக்கிறாரு எல்லாம் அந்த டீட்டெயில் எல்லாமே எங்க பொதுச் செயலாளர்களுடன் கலந்து ஆலோசித்து கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்றோம். கழக தலைவர் என்னைக்கு, கழக தலைவர் எத்தனை மணிக்கு வரார், எப்படி வரார், பிளைட்ல வராரா கார்ல வராரா, அந்த டீட்டெயில் எல்லாமே எங்க கழக பொதுச் செயலாளரோட கலந்து ஆலோசித்து விட்டு அவங்க மேல கழக தலைவரிடம் ஆலோசித்து விட்டு எங்கிட்ட சொல்லுவார். அப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அது 51 விதிமுறைகளை அவங்க கொடுத்துருக்காங்க. அதை பின்பற்றினாவே போதும். நாங்கள் அதுக்கு எல்லாத்தையுமே ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லியிருக்கோம். சிசிடிவி கேமரால இருந்து நாங்கள் ஏற்கனவே உங்க எல்லாத்தையுமே தெரியும், இங்க இருக்கிற லோக்கல் மீடியா உங்க எல்லாத்தையுமே தெரியும். தளபதி விஜய் பாதுகாப்பு படைன்னு கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட எங்க கழக தோழர்கள் தன்னார்வலர்களை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கிருந்து வெளியூர் போயெல்லாம் தளபதிக்காக அந்த பணியில் ஈடுபட்டாங்க. அவர்களை வைத்து எந்த கும்பலும் கூடாத வகையில் ரொம்ப சரியா நடக்குது. தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வகையில் ரொம்ப கட்டுப்பாடா நடக்குது. 25 ஏக்கர்ல இடம் பார்த்து ஒரு 6 இடம் பார்த்து வச்சிருக்கோம். எப்படி ரோடு கிராஸ் பண்ணாம எப்படி என்ன வேணும் அந்த மாதிரி எல்லா வகையிலும் செஞ்சிருக்கோம். அவங்களுக்கு குடிநீர் வசதி 5000 பேருக்கு குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கழிப்பிட வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 10 ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்றோம். 10 டாக்டர்கள், ஒரு 20 செவிலியர்கள், இன்னும் உதவியாளர்கள், அந்த மாதிரி அவங்க முகாம்கள், என்னென்ன பாதுகாப்பு தேவை குறைபாடுகள் இல்லாம என்னென்ன தேவைகள் இருக்கிறோ அத்தனையும் நிறைவேற்றும் வகையில் எல்லாமே ஏற்பாடு செய்து கொடுப்போம். ஏற்கனவே இதை சொல்லியிருக்கோம்.